அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஊடக தோழர் தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசுங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2013 வந்து ஆதலால் காதல் செய்வீர் மேனேஜர் போன் பண்ணி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வந்து அங்க வந்து உட்கார்ந்துருந்தேன் உங்க ஆபீஸ்ல, வலசரவாக்கம்ல இருந்தது. அப்போ நீங்க வந்தீங்க, அப்படியே யோசிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்க பாணியில வந்தீங்க. வந்துட்டு என்கிட்ட முதல்லயே அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு என்ன கேரக்டருங்கன்னு கேட்டேன். துளசி மேம் கேரக்டர். ஆக்சுவலா இல்ல, நான் அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், சார் நான் மதர் கேரக்டர் பண்றதுல ஓகே பாய் அப்படின்னு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைம்ல என்னடா பேங்க் பேலன்ஸ பாத்துட்டே இருந்தேன், என்ன ஒண்ணுமே வரலையே அப்படின்னு கடைசியில பார்த்தா ஈஸ்வரன் கூப்பிட்டு, உங்களுக்கு அது ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இல்லாதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு செம்மையான கேரக்டர் கொடுத்தீங்க. ஐ திங்க் அப்புறம் வந்து as usual எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து உங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் எனக்கு கால் பண்ணி ஒரு சுசீந்திரன் சார் அப்படின்னாங்க. ஓகே நான் வந்துடுறேன், டேட் மட்டும் சொல்லுங்க. கேட்டுக்கப்பா, அம்மா கேட்டு பண்ணுவாங்க. ஞாபகம் நினைக்கிறேன். மீனாட்சி அவங்களுக்கு வந்து நான் அம்மாவா பண்ணிருக்கேன். ஸோ பிரபு சார் காம்பினேஷன்ல கோபிநாத் அவர்களுடைய அண்ணன், அந்த நாங்க 2 பேரும் அப்பா அம்மாவா பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயம் சார். என்னன்னா எனக்கு வந்து சாருடைய நடிக்கிறது வந்து யூனிட்டே ரொம்ப இனிமையா இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். 6:30 மணிக்கு எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறீங்க? அந்த சன் லைட் இருக்குதுங்களா, அந்த சன் லைட்ல உங்களை அழகா காமிக்கிறதுக்காக நானும் கேமராமேன் கஷ்டப்படுறோம். இல்ல உண்மையிலேயே கேமராமேன் சரி நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சார் நல்லா பாருங்க, நான் மேக்கப் போடாம வந்திருக்கேன், வெறும் பவுடர் பேட் மட்டும். ஏன்னா போட்டு எனிவே ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது, அழிச்சு விட்டுருவாரு. அதனால அவர் வந்து ரொம்ப நேச்சுரலா தான் நான் எல்லாருமே நாங்க பண்ணிருக்கோம். சுசி சாரோட வந்து ரொம்ப இனிமையான அனுபவம். இதுலேயே தெரியும் அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தது சார் உங்க கூட ஒர்க் பண்றது. அந்த கதையை வந்து நீங்க சொல்ற விதம் அதுலயே நமக்கு வந்து உள்வாங்கிடுவோம். அவர் நீங்க வந்து இப்போ அந்த டெரரா மிரட்டுற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பாரு. நல்லா சாப்பிட்டோம், ஒண்ணு உட்காந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வந்துரும் பிரான், அப்புறம் வந்து சொரா போட்டு எல்லாம் வந்துரும். அதனால நல்ல பிரமாதமான ப்ரொடக்ஷன். அதே மாதிரி முருகேசன் சார், கோபி சார் 2 பேருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமா வந்து ப்ரொடியூசர் சொல்லணும். நான் வந்து பல பேசியிருக்கேன், இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். பேமெண்ட் வரல நான் பேசிட்டே இருப்பேன். 10 நாள், நான் 9 நாள் தான் சார் நடிச்சேன். 10 நாளைக்கு பேமெண்ட்டை போட்டு விட்டாரு. அவருக்கு தெரியாது, முருகேசன் சாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், சார் நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் ஒண்ணு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஓ ஆமாம்ல, சரி அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அப்புறம் ஒரு வாரம் அவரே மறந்துட்டாரு. அப்புறம் திருப்பி நான் அவருக்கு முருகேசன் சாருக்கு ரிமைண்ட் பண்றேன், சார் ஒரு பேமெண்ட் இருக்கு சார், அதை போட்டு விட்டுருங்க அப்படின்னாரு. ஹலோ சார் வணக்கம், சாமானியன் படத்தை நான் பண்ணி. அப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சீனோட அவரோட நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு நர்வஸ்னஸா அவர் இருக்காரோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அதான் தெரிஞ்சு அவர் கொஞ்சம் ஷை டைப், அதுதான். அப்புறம் அதுக்கு பாத்தி இல்லையா, அதுக்கப்புறம் புரியுது அவர் அந்த மாதிரி ஷை டைப்பே கிடையாது, எல்லாரோடையும் ரொம்ப சகஜமா பழகினாரு. பிளஸ் நீங்க பாத்துருப்பீங்க, ரொம்ப கேமராக்கு வந்து ரொம்ப கேமரா ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹி பிகேம் வெரி வெரி கம்ஃபர்டபிள் வித் த கேமரா த்ரூ த என் பொண்ணா நடிச்சவங்க. அண்ட் ஷீ இஸ் a very intelligent and hard working actor. உண்மையா 2K கிட் அப்படிங்கிறதுக்கு அவங்கதான் இது. அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். சார் தான் கேட்பாரு, என்னமா ஓகே மேலும் மேலும் நீங்க வளரணும், ஓகே அதை சொல்லுதான். இல்ல இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2K லவ் ஸ்டோரிங்கிறதுல நான் வந்து நான் 80s கிட் சார். நான் 80ல எக்ஸாக்ட்லி 80ல பார்ன். நம்ம எல்லாம் வந்து கிரீட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லவ் பண்ணிருப்போம். அப்புறம் நம்ம வந்து போன் பண்ணா அந்த சைட்ல வந்து அவங்க அம்மா அப்பா யாராவது எடுத்துருவாங்க, அது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா இருக்காங்க. வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இவங்கதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்கதான் பாய் ஃப்ரெண்ட், வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பாஸ் விட்டு நான் பதட்டமாயிட்டேன். இல்ல அதுக்கு வேற மாதிரி போறாங்க. இல்ல அது வந்து அவங்களுடைய தெளிவை வந்து காட்டுது ஒரு வகையில. ஏன்னா இது நம்ம ஜட்ஜ் பண்ணவே இல்லைன்னா, நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து they know what to do, what not to do. அவங்க வந்து அவங்களோட லைஃப் பிராக்டிக்கலா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தெளிவு என்னோட ஜெனரேஷன்ல இல்ல, அதுவும் வெரி வெரி சேட்.
சோ அந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்க எவ்வளவு பிரீஸியான ஒரு என்டர்டெய்னரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்ல நீங்க கடைசியா சொன்ன அந்த ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கு இதுல, ஆதலால் காதல் செய்விட்டு அந்த மாதிரி ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்வியஸ்லி சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தமான ஒரு புரிதல் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ பத்தினா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸ் பார்வையில அந்த புரிதல் வந்து வரும். ஐ திங்க் தட் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அ லாட். Thank you, madam. Thank you so much.